சூப்பு கீரை பொரியல் அப்பத்தா ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் சிறிதளவு கடுகு, சீரகம், 5 காஞ்ச மிளகாய், நான் 1 கட்டு கீரை எடுத்திருக்கேன். பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 மூணு கருவேப்பிலை, சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடணும். சூப்பு கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு அலசிட்டு நறுக்கணும். நறுக்கிட்டு அலசக்கூடாது. கொஞ்சம் போல் தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஒன்று போல் கலந்து விடணும். தண்ணி கீரைக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது, உப்பையும் அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா கீரை வெந்த பிறகு அதோட அளவு குறைஞ்சிடும். அதனால் பார்த்துட்டு உப்பை சேர்க்கணும். தண்ணியை தெளிச்சிட்டு ஒரு விசிலை வச்சு இறக்கின பிறகு தேவையான அளவு தேங்காயையும் தூவி சிறிதளவு மிளகுத்தூளையும் தூவி இறக்கினா, தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். சூப்பரான சுவையான சத்து நிறைந்த சிவப்பு கீரை பொரியல் அப்பத்தா ஸ்டைலில் ரெடி. செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்பவும் நல்லது.